வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் சில மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம். இப்போ எல்லா தலைவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சாக்கண்டு இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு குற்றவாளிகள் இல்லாத நிரபராதிகள் மேலே இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இங்கே உள்ளவன் தான் பூராமே பணத்தை லஞ்சத்தை வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கொண்டு போனால் தான் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்பி சிபிஐ விசாரணை வேண்டும்ங்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால வேங்கை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. சிபிஐ விசாரணை வச்சாதான் சரியான முறையில் விசாரணை செய்து குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை தண்டிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு அரசின் செயல்பாடு சரியில்லை. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும். நாடெங்கும் குடியரசு தினம் கொண்டாடப்படும் வேளையில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் 2வது நாளாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய பொதுமக்கள் அறவழியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் ஊருக்குள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேங்கை வயல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரியுள்ளார் தவேகா தலைவர் விஜய். விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டால் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்தவித தவறும் இல்லை என்று கூறியுள்ளார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிலையில் மத்திய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தையே ஏற்படுத்தும் என்றும் இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்று தராது என்றும் அவர் கூறியுள்ளார். கடும் கண்டனத்திற்கு உரிய மனித தன்மையற்ற வேங்கை வயல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.